Hi friends, very good morning. Happy Sunday. Sunday special என்னன்னு சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் லாங் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே விலாக் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? டே ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே வந்து மட்டன் தான் காலையில் இப்போ சாப்பிடணும். அதனால் வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு மட்டன் குழம்பு சமைக்கலாமா சொல்லி பார்க்கலாம் வாங்க. சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ நாளாக நான் லாங் வீடியோ போடலன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்போ தான் வந்து க்யூர் ஆகி வந்திருக்கேன். நான் என்ன கொஞ்சம் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாமே. குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றத விட தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. தண்ணி குடிக்கிறதுனால நிறைய பின்விளைவுகள்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஹை லெவலுக்கு போயிட்டு இப்போ வந்து க்யூர் ஆகி வந்திருக்கேன். அதனால் தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள அனைவருக்கும் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள், சாப்பிட சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன். வச்சிருந்த தோசை தவாவை விட இது வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நான் இன்ன வரையும் வச்சுருந்தது சின்ன சைஸ் தவா. இது கொஞ்சம் பெருசாக நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பின தோசை இங்கே பாதி கிழிஞ்சு மடங்கிருச்சு. அந்த இதை ஈஸியாக நான் தூக்கி போட்டு ஜாயின் பண்ணி வச்சிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பும். எப்படி வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடணும். இன்னொன்று, நிறைய வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த 2K கிட்ஸ்லாம் அந்த விலை உயர்ந்த பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போய் ரோட்டில் நடந்து போகிறவங்கள சாவடிச்சுக்கிறது. ரெண்டாவது, மேலே இருந்து பாலத்துலேருந்து பஸ் மேலே வந்து கல்லோட தெலுங்கானாவோ ஏதோ ஒரு ஊரில் லாரி போய் விழுந்து விபத்தானது. இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது. தயவு செஞ்சு வந்து நம்ம பத்திரமா போகிறது நம்ம முக்கியம். நம்ம யார் மேலேயும் விடலைனாலும் நம்ம மேலே யாரையும் விட்டுறாமவும் பார்த்துட்டு போகணும். முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வந்து சேஃபாக ஓட்டுங்க, பத்திரமா இருங்க. இந்த மெசேஜ் வந்து ஒரு மெசேஜும் நம்ம வந்து ஒரு வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வந்து சுற்றி உள்ளதை பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு வந்து பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. ஓகே, தோசை ரெடி, வாங்க சாப்பிடலாம். கேட்டுருந்தீங்க, உடம்புக்கு என்னாச்சு இப்போ ஓகேவா, நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட வேண்டுதலாலையும் நானும் வந்து இப்போ வந்து க்யூர் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப நன்றி. எனக்கு வந்து வேண்டிக்கிட்ட அனைவருக்கும், என்னை பற்றி நலம் விசாரித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. இப்போ ரெண்டாவது தோசை அண்ட் கார சட்னி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து போய் சாப்பிட்டுட்டு மட்டன் சமைக்கலாமா? சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நல்ல மட்டன் 1 kg. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் வந்து டாக்டர் வந்து இப்போதைக்கு மட்டன் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால் மட்டன் 1 kg வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில். அதுதான் கழுவி இதில் சேர்த்துட்ருக்கேன். மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு.
மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுடலாம். இன்னொன்று, இந்த விசிலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மூடிட்டே நம்ம குக்கரில் வைக்கும்போது ஓவர் ப்ரெஷர் டக்குன்னு ஆகிடும். மூடும் போது விசில் இல்லாமல் மூடினோன்னா இதில் உள்ள காற்றோட்டமாக இல்லாமல் நம்ம மூடும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் ஹீட் ஏறினதுக்கு பிறகு இந்த விசில் எடுத்து போடலாம். அப்படி தான் நான் வாங்குகிற இடத்துல சொன்னாங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சிடலாம். ரத்த பொரியல் தாங்க இன்றைக்கி. என்னென்னா இது 200க்கு வாங்கியிருக்காரு. 200 ரூபாய்க்கு இந்த ரத்தம். என்ன மிஸ்டேக்கு, இல்லை அவங்க ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஏதோ ப்ராப்ளமா என்னன்னு தெரில. 50 ரூபாய்க்கு வாங்கினாலே அதிகமாக இருக்கும். இது வந்து 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பட் இவ்வளோண்டு தான். இங்கே பாருங்க, ஒரு கரண்டி ரத்தம் தான் இருக்குது. இது 200 ரூபாயும். ஓகே, ரத்தம் ரெடி. ஓகே, இப்போ வந்து இதுக்கு கொத்தமல்லி தவா அப்புறம் தூவிக்கலாம். இப்போ வந்து குக்கர் எடுத்து மேலே வச்சுருவோம். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். குக்கர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வடிச்சிடலாம். ரத்த பொரியல் ரெடி. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது இனிமேல் மசாலா ரெடி பண்ணுவேன். மசாலா ரெடி பண்ணுறதையும் பாருங்கள். சாப்பாடும் வெந்துருச்சு. சாப்பாடை வடிச்சிக்கலாம். எனக்கு உடம்பு சரியாத போது கொஞ்சம் நாளாக ஒரு வாரமாக நான் சமைக்கல. மாமியாரும் அம்மாவும் மாற்றி சமைச்சாங்க. அம்மா ஊர்லேருந்து வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கும் போது அவங்க கொஞ்சம் காரம் எதாவது அதிகமாக போட்டுருவாங்கங்கிறதால நான் அந்த மட்டன் நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சமைக்கிறேன். மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஏலக்காய், பட்டை, இந்த கிராம்பு, அன்னாசிப்பூ, கசகசா, மிளகு, சீரகம், இதெல்லாமே பெருஞ்சீரகம், இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, இதையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயில் வறுத்து அந்த நல்லா பொன்னிறம் ஆன உடனே அதை எடுத்துக்கிட்டேன். அதே வாணலில் இஞ்சி பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிட்டேன். அம்மா ஊர்லேருந்து வந்துட்டாங்க நான் சமைச்சிட்ருக்கும் போதே. அப்படியே இதை வதக்கி நான் தான் சமைச்சேன். கொஞ்சம் காரம் கம்மியாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அதனால் அவங்களும் ஒன்றும் சொல்லலை. நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் அந்த கறி வேக வச்சது வெந்துருச்சு. அப்படியே குழம்பு நம்ம வச்சிடலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனோடனே அந்த மிக்சியில் இருக்கிறதையும் கழுவி ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு அந்த கறி வந்து வெந்ததை வந்து சேர்த்துட்டு அந்த தண்ணியுமே கூட நான் வந்து சேர்த்துட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து அந்த கறியும் வெந்ததையும் சேர்த்து குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு வடித்தாச்சு. குழம்பு வச்ச உடனே நம்ம சாப்பிட்ற வேலை தான். அதான் குழம்பு வச்சிட்ருக்கேன். இன்னொன்று, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லியும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு அப்படியே கொதிச்சிட்ருக்கும் போதே அந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதையும் கழுவி அதில் ஊற்றிட்டேன். அப்படியே சைடாக
குழம்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு எப்படி இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பும் கம்மியாக இருந்துச்சு, உப்பும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், மூடி போட்டு குழம்ப கொதிக்க வச்சிட்டேன். குழம்பு அவ்வளோதான், குழம்பு ஃபினிஷ்ட். சாப்பாடு வடிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு. இப்போ என்ன டாஸ்க்குனா, கொத்தமல்லி புதினாலாம் இருக்குது, கருவேப்பிலை இல்லை கைஸ், கருவேப்பிலை இல்லை. என்ன செய்யறது, கருவேப்பிலை செடி இருக்குது, மரம் இருக்குது, சாரி அந்த தவை வளரவே இல்லை, தவை பட்டுருச்சு. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே வந்து மட்டனும் ரத்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டாச்சு, சாப்பாடு வடிச்சாச்சு. இப்போ வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு. இனிமேல் சாப்பிட போகிறது தான். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.